ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான கமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாய் நிவேதாக்கா, நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன் டூ பாசிட்டிவ்லி. தேங்க்யூ சிஸ்டர். எனக்கு இந்த டைம் 36 வரைக்கும் தள்ளி போச்சு. ரெகுலர் பீரியட் 28 ஆர் 29 டேஸ் ஒன்ஸ் வந்துடும். ஆனால் இந்த டைம் தான் இத்தனை நாள் தள்ளி போச்சு. 34th டே கார்டு போட்டு செக் பண்ணேன், ஃபெயிண்ட் லைன் வந்துச்சுக்கா. சூப்பர் சிஸ்டர். ஃபெயிண்ட் லைன் வந்தாலே கன்ஃபார்ம் தான் அர்த்தம். ஃபர்தராக உங்களுக்கு என்ன வருதுன்றதை நம்ம படிப்போம். சரின்னு வெயிட் பண்ணி பார்த்தா 36th டே வேறு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஆனால் செம்ம பெயின்க்கா. வெஜினல் பெயின், பேக் பெயின், ஸ்டொமக் பெயின். ஆல்சோ என்னால் தாங்கிக்கவே முடியல. எப்போவுமே இப்படி இருந்ததில்லை. லைட் கிராம்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பட் இந்த டைம் செம்ம பெயின்க்கா. இப்போது இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அவங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி மிஸ்கரேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பெயின் ஹெவியாக இருக்கிறதொட்டு நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது படிப்போம். 3 டேஸில் ஸ்டாப் ஆகிற பீரியட். இன்றைக்கி எனக்கு 8th டே. இன்னும் லைட்டாக யூரின் போகிறப்பல பிளட்டு ஜெல் மாதிரி வருதுக்கா. மிஸ்கரேஜ் தான் ஆகியிருக்குமா? ப்ளீஸ் ரிப்ளை. இது 100% மிஸ்கரேஜ் தான் சிஸ்டர். எப்போயுமே நான் 3-4 நாளில் பீரியட்ஸ் நின்றுனா, இது 8 நாள் இருக்குன்னா கட்டாயம் உங்களுக்கு மிஸ்கரேஜ் தான் ஆயிருக்கு. ஸோ இது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் மிஸ்கரேஜ் ப்ளீடிங்கை? உங்களுக்கு இந்த மாதிரி ஜெல் மாதிரி கட்டி கட்டியாக வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிவியர் பெயின், வெஜினல் பெயின், பேக் பெயின், ஸ்டொமக் பெயின் வந்து நார்மலாக உங்களுக்கு அதாவது பீரியட்ஸ் பெயினை விட ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் அது மிஸ்கரேஜ் தான். ஸோ 34th டே வரைக்கும் உங்களுக்கு வந்து பேபி எல்லாமே தரிச்சு இம்ப்ளான்டேஷன்லாம் நடந்தது. உங்களுக்கு வந்து ஃபெயிண்ட் லைன் காட்டினது மறுபடியும் உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னா, ஒன்று நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடாது, வெயிட் தூக்கியிருக்கக்கூடாது, இல்லைனா உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆனது தெரியாமல் ஒன்றா இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிடும். ஸோ இந்த 3 விஷயத்த பண்ணக்கூடாது. ஃபேமிலியில் இருக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாது. சரி, ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னொன்னே ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஒரு கடைக்கு போகிறது அது கூட நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லாங் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எண்டோமீட்டரத்தோட திக்னஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எண்டோமீட்டரத்தோட திக்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் ஸ்க்ராட்ச் செக் பண்ணிட்டீங்கன்னா இம்ப்ளான்டேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை பார்க்கலாம். மோஸ்ட்லி அதில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இல்லை. எதனால் அப்படின்னா, உங்களுக்கு 28 டேஸில் ரெகுலராக பீரியட் ஆகிடுதுன்றப்ப அதில் எதுவும் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக அந்த சூடு ஏற்கனவே வந்து இப்போ வந்து வெயில் அதிகம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். வெயிலில் வந்து பேபி தரித்தாலுமே பாடி ஹீட் அதிகமாகி மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் கூட உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கும். ஸோ சூடை வந்து ஃபஸ்ட்டு குறைங்க. கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சூடை தணிச்சாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மிஸ்கரேஜ் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். இந்த வாட்டி விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. மிஸ்கரேஜ் ஆனாலே நம்ம மைண்ட் அளவில் கொஞ்சம் அப்செட்டாக இருப்போம் 1 வீக்கு. ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் அளவில் உங்களை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பாருங்கள். உங்களுக்கு ஆஃப்டர் ஓவுலேஷன் தான் பிரச்சனையே. ஸோ ஓவுலேஷன் வரைக்கும் பர்ஃபெக்டாக ஆகுது, ஃபெயிண்ட் லைன்லாம் வருது. அதுக்கப்புறம் எப்படி பேபியை பாதுகாக்கப்போ வச்சுக்கணுன்றதும் ப்ராப்ளமே. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பேபியை சேஃபாக வச்சுக்கணுமோ அந்தளவு சேஃபாக வச்சுக்கோங்க. அதே போல் ஆஃப்டர் டேட் மிஸ் ஆனதுக்கப்புறம் வெந்தய வாட்டர், கிராம்பு தண்ணி இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. பிஃபோர் ஓவுலேஷனே க்ளோ வாட்டர்லாம் ஃபாலோ பண்ணுறதோடு இருக்கணும். ஆஃப்டர் ஓவுலேஷன் க்ளோ வாட்டர் கூட ஃபாலோ பண்ணக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்கள். அடுத்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன்.